பொருள் இழக்கலாம், எங்களிடத்தில் இருந்த பணத்தை இழக்கலாம், எங்களிடத்தில் இருந்த ஆசீர்வாதங்களை இழக்கலாம், எங்களுடைய பிள்ளைகளை இழக்கின்ற அளவுக்கு ஒரு பெரிதான ஒரு போராட்டத்தை யோபு சந்திக்கின்றார். ஆண்டவர் அந்த வேலியை விளக்கும் பொழுது சத்துருவுக்கு சொன்ன காரியம் என்ன? நீ என்னத்தையும் தொடலாம், யாரை தொடலாது? ஜோபு. ஏன்? ஜோபு தேவனோடு ஒரு உறவில் இருந்தான். அவன் ஜோபு உறவில் இருந்தபடினாலே ஜோபுவுக்கு ஆண்டவர் என்ன பாதுகாத்தார். ஏன்னா அதை சொல்றேன்டா, தகப்பன் உங்களுடைய பெற்றோர்கள் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறதுனால பிள்ளைகள் நீங்க பரலோகம் செல்ல முடியாது இல்லையா? ஏன்? எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ரட்சிப்பு தேவை, எங்களுக்கு தேவனோடான ஒரு உறவு தேவை. எங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், ஒருவர் கும்பிடுறாரு, அதனால நாம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் என்பது இல்ல. ஜோபுடைய மனைவி விசுவாசமா இருந்தாளா? இல்ல. என்ன ஜோபுடைய மனைவி ஆண்டவர் தொடையிலே? ஏன் ஜோபுடைய மனைவி விசுவாசம் இல்லை என்று சொல்லுகிறோம்? அங்கே ஜோபுவுக்கு அங்கே ஒரு வியாதி வந்து அவன் அதுல வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது ஜோபுடைய மனைவி வந்து என்ன சொல்லுகிறாள்? நீர் தேவனை தூசித்து ஜீவனை விட்டு மறைத்து போ, என்னத்துக்கு இருக்கிறீர்? அவளிடத்துல விசுவாசம் இல்லை. நான் பாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரு? சத்துருவிடத்துல நீ யாரையும் தொடலாம், ஆனால் ஜோபுவை மட்டும் தொடக்கூடாது. ஜோபுடைய மனைவி யாரு? மாமிசத்துக்கு மாமிசம், எலும்புக்கு எலும்பா என்று சொன்னபடினால அங்க மனைவியை தொடவில்லை. பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து விட்டான். அந்த இடத்துல மனைவியே சொல்லுகிறா, தூசிச்சு நீங்க மறைச்சு போங்கன்னு சொல்லி. பாருங்க, என்னடா சத்துரு எதை சொல்ல வந்தானோ அதை வீட்டில் இருக்கிற சத்துருவை வச்சே அவன் சொல்ல வைப்பான். அந்த இடத்துல பாருங்க, அவன் சொல்றா என்ன, இந்த இடத்துல என்ன அவன் செய்திருப்பான், என்ன காரியத்தை செய்ய முடியும் பார்ப்போம் என்ன செய்தான் என்று சொல்லி. யோபு 1வது அதிகாரத்தில் 20வது வசனம். இந்த செய்தி எல்லாவற்றையும் கேட்ட பொழுது அவன் என்ன செய்கின்றானாம்? அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம் என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. எல்லாவற்றையும் இழந்துட்டான். தன்னுடைய பிள்ளைகளையும் இழந்தவன் அந்த இடத்துல அவன் இழக்க அந்த இழக்கிற காரியத்தினுடைய துக்கத்தை கூட அனுபவிக்க முடியாத அளவுக்கு தொடர்ந்து சிக்கல்கள் வந்தது. அதில் எல்லாவற்றையும் முடிஞ்சு அவன் 1வது என்ன செய்யறான்? தன்னுடைய சால்வையை கிழிச்சு தலையை சிரைச்சு விட்டு தரையிலே விழுந்து பணிகின்றான். ஏனென்றால் அது அவனுடைய துக்கத்தின் வெளிப்பாடு. ஆண்டவர் எங்களுக்கு உணர்வுகளை கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஆண்டவர் எங்களுக்கு ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு துக்கமான காரியம் நடக்கும் பொழுது அந்த இடத்திலே துக்கப்படுவதற்குத்தான் அந்த உணர்வுகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. சந்தோஷம் என்கின்ற உணர்வு, துக்கம் என்கின்ற உணர்வு, கோபம் என்கின்ற உணர்வு, இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு. ஆனால் அதை நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். ஏன்? அவன் தன்னுடைய துக்கத்தை, அவன் தன்னுடைய சால்வையை கிழித்து தரையிலே விழுந்து தன்னுடைய தலையை சிரைத்தாலும் கூட அவன் பாவம் செய்யவில்லை, தேவனுக்கு எதிராக வார்த்தையையும் விடவில்லை. பாருங்க, நாங்க என்ன செய்கிறது? எங்களுக்கு ஒரு துக்கமான காரியம், ஒரு தோல்வி, ஒரு ஏமாற்றம் பெறும்பொழுது நாங்கள் எங்களுடைய உணர்வை என்ன செய்கின்றோம்? நாங்கள் சரியாக அதை சேனல் பண்றோமா, இல்லாட்டி தவறாக சேனல் பண்றோமா? உதாரணத்துக்கு ஒரு வேலையில் ஒரு பிரச்சனை வந்துட்டுது, ஒரு ஏமாற்றம், ஒரு போராட்டம் வந்துட்டுது. அந்த தோல்வி நிமித்தம் நீங்க வீட்டை வாரீங்க, என்ன செய்வீங்க? உங்களோட உணர்வை யார் மேல கொட்டுவீங்க? உங்களுடைய வாழ்க்கை துணை மேல கொட்டுவீங்க, உங்களுடைய பிள்ளைகள் மேல கொட்டுவீங்க இல்லையா? இது தவறாக, ஒரு நெகட்டிவாக, ஒரு எதிர்மறையான காரியம் இல்லையா? அப்ப அதை நாங்கள் எப்படி எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் பாசிட்டிவாகத்தான் எப்பொழுதும் நாங்கள் என்னது வெளிக்காட்ட வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது, கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறது. அப்ப அந்த உணர்வுகளை நாங்கள் என்ன செய்யணும்? நான் ஒரு ஏமாற்றத்தை அடைந்துட்டேன், வேலையில் ஒரு தோல்வி அடைஞ்சிட்டேன், எனக்குள்ள வந்திருக்கிற இந்த துக்கம், இந்த கோபத்தை நான் என்ன செய்யணும்? நான் எங்க விழுந்தனோ அங்க எழும்பி நிற்கணும் என்று சொல்லி அதை சரியான முறையில் சேனல் பண்ணணும். இங்க வந்து அதைத்தான் யோபு செய்கின்றான். அவன் தேவனுக்கு எதிராக வாயை திறந்து தூசிக்காமல் அவனுடைய துக்கத்தை காட்டும் விதமாக, அவனுடைய உணர்வுகளை காட்டும் விதமாக அவன் தன்னுடைய சால்வையை கிழித்து தலையை சிரைத்து அந்த இடத்திலே சொல்லுகிறான், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் நான் என அவ்விடத்துக்கு திரும்புவேன் என்று சொல்லுகின்றான்.
அதான் நாங்கள் சங்கீதக்காரன் 139 பார்த்தோம் என்று சொன்னால், சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? என்னுடைய உள்ளித்திரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர். என்ன? தாயின் கற்பத்திலே நீர் என்னை காத்து. ஏன் உள்ளித்திரியங்கள்? எங்களுடைய உள்ளித்திரியங்களை தாயின் கற்பத்திலே யார் உண்டாக்கினது? தேவன் உண்டாக்கினாரு. தேவனங்களை உண்டாக்கி தாயின் கற்பத்திலே எங்களை படைத்தவர், எங்களை தாயின் கற்பத்திலே காத்து எங்களை அனுப்பினார். அதனால தான் இங்க யாரு ஜோபு சொல்லுகிறான், நிர்வாணியாய் நான் வந்தேன். யாருனால வந்தேன்? நீர் என்னை உருவாக்கி அனுப்பினீர். நான் நிர்வாணியாக உம்மிடத்தில் வாரனே, அதனால நான் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகின்றான். பாருங்க, நாங்கள் இந்த உலகத்தில் என்னத்தை இழந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய படைத்தவரிடத்திலே நாங்கள் திரும்பி செல்லுகிறோம். பாருங்க, அதனால நாங்கள் அந்த இடத்துல ஸ்தோத்திரம் சொல்லக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம். எவ்வளவு பெரிய கோபம், எவ்வளவு பெரிய ஏமாற்றம், எவ்வளவு பெரிய தோல்வி, எவ்வளவு பெரிய துக்கம் வந்தாலும் கூட தேவனுக்கு எதிராக நாங்கள் தூசித்து வார்த்தைகளை விடக்கூடாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஜோபு அதை செய்யவில்லை. அதான் சொல்லுகிறான், அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றையிலும் ஜோபு பாவமும் செய்யவில்லை, என்னவாம் தேவனை பற்றி குறையும் சொல்லவில்லை. அப்ப பாருங்க, அப்ப எங்களுக்கு ஒரு போராட்டம் பெறுகிறது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறதுன்னு சொன்னா அந்த பிரச்சனை எங்களை பரிசோதிக்கின்றது. எங்களுக்கும் தேவனுக்குமான அந்த உறவை பரிசோதிக்கின்றது. எங்களுக்கும் தேவனுக்குமான அந்த விசுவாசத்தை பரிசோதிக்கின்றது. நாங்கள் உண்மையாகவே தேவன் மேலே விசுவாசம் வைத்தோம் என்று சொன்னால் அவரை ஒரு நாளும் தூசிக்க மாட்டோம். அவரை ஆராதிப்பதை நாங்கள் விட மாட்டோம். அவருக்குள்ளே நாங்கள் சோஸ்தரிப்பதை நிப்பாட்ட மாட்டோம். அவன் அந்த இடத்திலையும் சோஸ்திரம் சொன்னான், அந்த இடத்திலையும் பாவம் செய்யாமல் இருந்தான், அவன் குறை சொல்லாமல் இருந்தான். ஆபக்குக் 3:17 என்ன சொல்லுகிறது? அத்திமரம் துளிர் விடாமல், என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியம் ஆரம்பிக்காமல் போனாலும் கூட திராட்சை செடி பழம் கனி, அது ஒரு பாருங்க, ஒரு அத்திமரம் துளிர் விடுதல் என்று சொல்லி ஒரு புதிய ஆரம்பத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த புதிய ஆரம்பம் நடக்கவே இல்லை. திராட்சை செடின்றது ஏற்கனவே நாங்கள் முயற்சித்து நாங்கள் நட்டு பண்படுத்தி கனி கொடுத்து கொண்டிருந்தது. இப்ப நாங்கள் அந்த எதிர்பார்ப்போடு இது வளமையாக கனி கொடுக்கிற காரியம் தானே, அந்த கனியை பறிக்கலாம் என்று வரும்பொழுது அங்க பார்த்தா என்னது? பழம் உண்டாகவில்லை அங்க. அப்ப புதிய காரியமும் சரி வரையில, ஏற்கனவே எங்களுக்கு பலன் கொடுத்து கொண்டிருக்கிற காரியமும் சரி வரையில. மற்றது என்ன? ஒலிவ மரம் பலனற்று. பாருங்க, ஒலிவ மரம் அது தண்டபாட்டில் வளர்ந்து அங்க நிக்குது. அது எப்ப போனாலும் யார் கைவிட்டாலும் அந்த ஒலிவ மரத்தில் ஒலிவ பழம் இருக்கும். ஆனா இப்ப யார் ஒருபோதுமே என்னை கைவிடாத இந்த ஒலிவ மரமும் கூட இப்ப என்ன? அதுலயும் பலன் இல்லை. வயல்வெளியில தானியம் விளையாமல் போனாலும் பாருங்க, தானியமும் விளையுதில்ல, பலனும் கிடைக்குது இல்ல, கிடையில ஆடுகள் இல்ல, தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனா இதெல்லாம் பரவாயில்ல. புதிய ஆரம்பம் கிடைக்கல, நான் நம்பி நான் முயற்சி செய்த காரியம் பலன் கொடுக்கும் என்று போனேன், அங்கேயும் கனி இல்ல. ஏற்கனவே வளர்ந்திருந்த மரம் அதுலேயும் பலன் இல்ல, வயல்வெளியிலையும் அங்கே தானியம் இல்ல. என்னட்ட இருந்த ஆடுகளும் இருந்த மாடுகளும் கூட இப்ப இல்லாமல் போய்விட்டது. இப்ப என்னது? ஏமாற்றம், தோல்வி. இப்படி இருந்தாலும் நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள்ளே பாருங்க களி கூறுவேன் என்று அவர் சொல்லுவார். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு விசுவாச அறிக்கையா இருக்கின்றது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை எதிர்பார்த்திருக்கிறீங்க, அது துளிர் விடாம இருக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு பலன் கொடுத்து கொண்டிருந்த உங்களுடைய தொழில் இப்பொழுது உங்களுக்கு பலன் கொடுக்காமல் போகலாம். உங்களுடைய இடத்துல இருந்த ஆடு மாடுகளை கூட நீங்கள் இழந்து போகலாம். ஆனால் நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்களா இருப்பீர்களாயின் அந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தர் மேலுக்குள்ளே மன மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஏன்? எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை போஷிக்கின்றவர், எங்களுடைய ஆடு மாடுகளை கொண்டு அல்ல, எங்களுடைய தானியங்களை கொண்டு அல்ல, அவருடைய கரத்தினாலே எப்பவும் என்னை போஷித்து வழிநடத்துவார் என்கின்ற அவர் மேலான நம்பிக்கை, அவருடைய ஆசீர்வாதங்களை அல்ல, ஆசீர்வதிக்கிறவரை நாங்கள் நம்புவோமாயின் அப்படித்தான் நாங்கள் சொல்லுவோம். அப்ப கவலை வேண்டாம். எதையாவது இழந்து போகிறோமா, ஏதாவது ஒரு போராட்டம் வருதா, கவலை வேண்டாம். ஏனென்றால் எங்களை இதுவரையும் ஆசீர்வதித்து இதுவரையும் வழிநடத்தின தேவன் எங்களை கைவிடுகிறது அல்ல. இந்த விசுவாச போராட்டத்திலே நான் ஜெயம் கொள்ளும் பொழுது ஆண்டவர் மீண்டும் என்னுடைய தலையை உயர்த்துவார், மீண்டும் என்னை ஆசீர்வதிப்பார் என்கின்ற அந்த நிச்சயம் எங்களுக்கு தேவையா இருக்கின்றது.